கிருஷ்ணா, நம்ம சம்பஹட்டியில் இருக்கோம். சம்பஹட்டின்ற பேர் எப்படி வந்ததுன்னா, இங்கே முற்காலத்தில் சம்பக மலர்கள் நிறைய இருக்கும். அதை வச்சு இங்கே இருக்க வைணவர்கள் சம்பக பஜார் போடுவாங்க. அந்த மலர்களை வச்சு பஜார் போடுவாங்க. அதனால இது சம்பஹட்டி அப்படின்னு வந்துட்டு பேர் வந்திருக்கு. இது வந்து நவதீப் பரிக்ரமாவில் ரித்வதீப்பில் இருக்குது. கோலதீப்பியும் ரித்வதீப்பியும் மானசி கங்கா தான் பிரிச்சுட்டு இருந்தது. இப்போ மானசி கங்கா இல்லை. இங்கே கௌர கதாதார டெம்பிளில் நம்ம இருக்கோம். கௌர கதாதார டெம்பிளை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது வாணிநாத விப்ரா அப்படின்றவர். வாணிநாத விப்ரா யார் அப்படின்னா, அவருடைய போன ஜென்மத்தில் ஒரு பிராமணனாக பிறக்கிறாரு. பிராமணனாக பிறந்து ஸ்ரீ ராதா கோவிந்துக்கு நித்தியபடி சம்பக மலர்களால் அர்ச்சனை பண்ணி பக்தி செஞ்சுட்டு வராரு. அந்த அர்ச்சனையிலையும் பக்தியிலையும் மனசு குளிர்ந்த கிருஷ்ணர் கௌர சுந்தரராக அவர் முன்னாடி காட்சி தந்து, அவர் கலியுகத்தில் கௌர நிதாயாக பிறக்க போகிறதாகவும் அந்த லீலையில் அவருக்கும் பங்கு இருக்குது, அந்த பிராமணனுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு. இந்த பிராமணர் வந்துட்டு விரஜையில் கிருஷ்ணலீலையில் வந்து கமலேக சகி அப்படின்றவங்க தான் இந்த பிராமணர். ஸோ இவங்க வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணுறப்போ கதாதார பண்டித்துடைய சகோதரராக வாணிநாத விப்ரா அப்படின்ற பெயரோடு வந்து பிறக்கிறாரு. இந்த வாணிநாதருக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலேயும் கதாதார பண்டித் மேலேயும் அளவு கடந்த பக்தி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் வாங்கிக்க போகிறதா முதல்ல கதாதார பண்டித் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கதாதார பண்டித்தும் சைத்தன்ய மகாபிரபுவும் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. வாணிநாத விப்ராவுடைய வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் வாங்கிக்க போகிறதாவும் சொல்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டா அவரை பார்க்கவே முடியாது அப்படின்ற துக்கத்தில் வந்துட்டு அவர் அழுகுறாரு. மழுக கண்ணீரை மழுக அழுகுறாரு. அழுதுகிட்டே, நீங்கள் உங்களை பார்க்க முடியலன்னா நான் இறந்துடுவேன், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு சைத்தன்ய மகாபிரபு அவரோட மெர்சியால் கௌரன் கதாதார சிலைகளை, அதாவது டெய்டீஸை வந்துட்டு மரத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த டெய்டீஸ் வேறு, நாங்கள் வேறு இல்லை. நீ எப்போல்லாம் இதை வழிபடுறியோ அப்போல்லாம் எங்களை பார்ப்ப. நீ எப்போல்லாம் பிரசாதம் கொடுக்குறியோ அதெல்லாம் பர்சனலாக நாங்களே அக்செப்ட் பண்ணிப்போம், நாங்களே நைவேத்தியத்தை ஏற்றுப்போம். உன்னை எப்போவுமே நாங்கள் தனியாக விட மாட்டோம், எப்போவுமே உன் கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வாணிநாத விப்ரா அந்த டெய்டீஸை வச்சு தான் வணங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் போனதுக்கப்புறம் இந்த கோவிலும் டெய்டீஸும் சிதிலம் அடைஞ்சிருச்சு. அதை வந்துட்டு 20ஆம் நூற்றாண்டில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் வந்துட்டு ரெனோவேட் பண்ணி ரீவைவ் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அதை தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஹரே கிருஷ்ணா.